ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சதுசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மந்திரவாதிகள் மாந்திரிகவாதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லாருமே ஒரு சில விஷயங்கள், அதாவது எதை வச்சு ஏவல் செய்வாங்க, எது மாதிரி மனிதர்கள் வச்சு மனித ஆத்மாக்களை வச்சு ஏவல் பண்ண முடியும் அப்படின்னா, அதாவது மண்டை ஓடு வச்சு பூஜை பண்றாங்க இல்லையா ஒவ்வொரு மாந்திரிகவாதிகளும். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சிசு, அதாவது பிறந்த உடனே இறந்து போகக்கூடிய ஒரு சிசுவுடைய மண்டவோடும் சிசுவுடைய உடலும் சிசுவுடைய அந்த மொத்த இதுவுமே மாந்திரிகத்துக்கு முக்கியமான ஒரு கருப்பொருளாக செயல்படுகிறது. வாழ்ந்து கெட்டவங்களுடைய உடல் செயல் நம்மளுக்கு யூஸ் ஆகுமா மாந்திரிகவாதிக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா ஆகவே ஆகாது, அந்த அளவுக்கு சித்தி ஆகாது. பிறந்த எந்த விதமான பண்ட பாசமும் அறியாத ஒரு குழந்தையோட உடல் தான் மாந்திரிக வாதிகளுக்கு பயன்படும். அதனாலதான் அந்த தலைச்சம் குழந்தைங்க இறந்தா அதை எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு போய் நீர்ல கரைக்கிற வரைக்கும் வீட்டுல இருக்க பெரியவங்க கூடவே இருப்பாங்க. அப்படி பண்ணாதான் குழந்தைங்களை புதைச்சிட்டோம் அப்படின்னா, மாந்திரிகவாதிகிட்ட அந்த குழந்தையோட உடல் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு இருக்காது. அதனாலதான் இந்த மாதிரி தலசம் குழந்தைங்க இறந்தா அதை கண்டிப்பா எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு போய் கடல்லையோ நீர்நிலைகள்லையோ கரைத்து விட வேண்டும். ஒண்ணு. இதை மாந்திரிகவாதிகள் எப்படிமா பயன்படுத்துவாங்க அப்படின்னா,